ஸோ குட் மார்னிங் கைஸ். டே 2 இன்றைக்கி வாக்கிங்கு. நேற்று போன வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டைம் பாருங்கள், 4:53 ஆகுது. ஆல்ரெடி நான் எந்திரிச்சேன் 4 o'clock. எந்திரிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். செம்ம டயர்டுங்க. நேற்று போயிட்டு வந்தது தூக்கம் இல்லை, இது செம்ம டயர்டாக வேறு இருந்துச்சு உடம்பு. ஃபஸ்ட் டைம் போனோம்ல, அப்படி தான் இருக்கும், போக போக பழகிரும். ஸோ இன்றைக்கி வேறு என்ன, நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நிறைய பிளான்லாம் வச்சுருந்தேன். 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வேறு வரணும். ஸோ வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன், சொல்லலை, மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஏன்டா இவன் வீடியோவில் இவன் சேனலில் வீடியோஸ் துலாக்ஸு ஷார்ட்ஸ் அதெல்லாம் இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ புதுசாக வந்தவங்க நிறைய பேரும் இருப்பீங்க. நான் யாருன்னு தெரியாது, நான் தான் இமாத். என் சேனலில் நிறைய என்ன சொல்கிறது, எக்கச்சக்கமான எப்படி வேணாலும் வீடியோஸ் வரும். என்ன சொல்கிறது, ஃபுட்டு வேணா ஃபுட் வரும், நார்மலாக லைஃப் ஸ்டைல் விலாகு, அந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டும் எங்கள் சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காமல் இந்த வீடியோவே பாருங்கள். வீடியோஸ் இதுவா அவங்களோட வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது எதுக்கு நான் போட்டேன்னா, நடுவில் கொஞ்சம் கேப் எடுத்தேன் வேலைக்கு போகிறதில்ல. ஸோ அதனால் கேப் விட்டேன்னா என் சேனலில் ஒழுங்காக என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப பெரிய கேப்புன்றதுனால ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் வீடியோ போட்டேன்னா வீடியோ சுத்தமாக போகாது. ஸோ அதனால அது என்ன சொல்கிறது, சேனல் டவுன் ஆகிடக்கூடாதுன்னு அந்த வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நல்லா. இதுதான் காரணம், விஜய் சித்து அவங்களோட வீடியோஸ் என் சேனலில் இருக்கிறதுக்கு. அதுக்குன்ட்டு நீ இதுக்கப்புறம் போட மாட்டியாடானா, போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். இப்போ கொஞ்சம் நல்லா போடுறது இல்லை 1 வீக்காக, ஆனால் நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகேவா, இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஸோ சொல்லிட்டேன். ஸோ வாங்க கிளம்பி சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக ரிட்டர்ன் வரலாம். டைம் ஆயிடுச்சு, 5 ஆக போகுது இப்போவே. வாங்க போகலாம். ஸோ ஹலோ கை, திஸ் இஸ் மாதன், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாச்சு, ஜிபி ரோட்டில் இருக்கேன். இப்போது மழை வர தூருது, போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி பிளான் என்ன இருந்துச்சுன்னா, ஒரிஜினல் பிளான் என்ன இருந்துச்சுன்னா, இங்கேருந்து ஜிபி ரோடு வழியாக போயிட்டு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே மெரினா பீச் போயிட்டு, அங்கே நான் போகிறதுக்குள்ளே சன்ரைஸ் ஆகலைன்னா அங்கே போய் உட்காந்து சன்ரைஸ் பார்த்துட்டு, ஆயிடுச்சுன்னா அப்படியே அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்றது தான் பிளானாக இருந்துச்சு, ஒரு சர்க்கிள் மாதிரி. ஸோ இப்போ மழை வரது போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கேருந்து திரும்பணும்னா வீடு கிட்ட, இப்போ அங்கெல்லாம் போயிட்டேன்னா கண்டிப்பாக எப்படி போய் சுற்றிட்டு தான் வந்து ஆகணும், வேறு வழி இல்லை. அதான் யோசிச்சுட்ருக்கேன், பார்ப்போம். ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஆலந்தூர்ன்ற பாருங்க, ஒளருது வாய். ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்லாம் தாண்டி வந்துட்டேன். இப்போது எங்கே இருக்கிறேன்னா, இருங்க, இந்த இடம் என்னன்னு தெரியுதா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே தான் ரேஸ் ட்ராக் போட்டுற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதான் அந்த என்ன சொல்கிறது, நேப்பியார் பிரிட்ஜ் இருக்குது தெரியுமா, நேப்பியார் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று போவோம். அந்த ரோட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னா உட்காண்ட்ருக்கோம்மா, முடியல. ஒரு நிமிஷம் இருக்கு, நான் ஃப்ரண்ட் கேமராவில் வரேன், எனக்கு பேக் கேமரா பழக்கம் இல்லை, ஃப்ரண்ட் கேமரா வராரு. என்ன ஆச்சுன்னா, எடுத்ததாக ஐ மீன் நடக்க ஆரம்பித்தது தான். வீட்டிலேருந்து எங்கேயுமே நிப்பாட்டலையா, கால்லாம் மாதிரி ஊசி வச்சு குத்துற மாதிரி வலி. ஐயோ, எங்கேயாச்சும் உட்கார இடம் கிடைக்குமான்னு பார்க்கும்போது இங்கே ஒரு பெஞ்ச் இருந்துச்சு, அனாதையாக கிடக்குது. இந்த மரத்தை வேற பார்த்தா பயமாக இருக்குது, ஒரு மாதிரி பேய் படத்தில் வர மரம் மாதிரியே இருக்குது ஃபுல்லாக. உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். மெரினா பீச் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நடந்தோன்னா மெரினா பீச்சு, இன்னும் ஒரு half a kilometer 400 மீட்டர் அப்படி இருக்கும். நடந்தேன்னா மெரினா பீச்சு. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம், கால்லாம் பயங்கரமாக வலிக்குது. அதான் உட்காண்ட்ருக்கேன், முடியல. நடுவில் மழை வேறு ஸ்பீடாச்சு. சரி அப்படியே யூட்டன் போட்டு கிளம்பிடலாமா எலிஸ் ரோடு வழியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வந்துட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். மழை எங்கே போச்சுன்னே தெரில. இப்போ சன்ரைஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியாது, மழை பெஞ்சதுனால, க்ளவுட்ஸ் இருக்கிறதுனால. பார்ப்போம், போய் மெரினா பீச்சில் சந்திக்கிறேன். ஓகே. இன்னொன்று என்னன்னா,
எவ்வளோ வலி எடுத்தாலும் நடந்துருவேன், பிரச்சனை இல்லை. பாட்டு கேட்டுட்டு நடந்துடலாம். அப்போ கேட்க வேண்டியது என்னடான்னா, ஹெட்செட்டை பறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. கால்லாம் பயங்கரமாக வலிக்குது. ஹெட்செட்டை வேறு மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஹெட்செட் வேறு எடுத்துகிட்டு வரல. அது ஒரு வேறு தலைவலி. வாங்க வேறு பீஸ் போகலாம். குழம்பிட்டா உட்காந்துட்டே தான் இருக்கும். வாங்க கிளம்பலாம். டைம் வேறு ஆகுது. 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வேறு போகும். இன்ஸ்டியூட் வேறு இன்றைக்கி இருக்குது. முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இன்ஸ்டியூட் கிளம்பிட்டு டைம் கரெக்டாக இருக்கும் வீட்டுக்கு போயிட்டு. வாங்க போகலாம். ஓகே மக்கள், ஆல்மோஸ்ட் மெரினா பீச்சுக்கும் வந்தாச்சு. எங்கே இருக்கேன்னா இந்த என்ன சொல்லுவாங்க இதுக்கு மறந்துட்டேன்னு மெரினா பீச் தாண்டி வந்தோன்னே ஜெயலலிதா அம்மா அவங்களோட நினைவிடம் இருக்கும்ல, அதுவும் இங்கே இந்த சைடு டிஎம்கே இருக்கும், இந்த சைடு ஏடிஎம்கே இருக்கும். அங்கே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். இருங்க காமிக்கிறேன். இந்த இடத்துல இங்கே தான் உட்காந்துருக்கேன். நடந்து வந்தேன், கால் முடியல, செம்ம பெயின் வலிக்குது. ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது அதுக்கு பேர், சன்னும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. வெளிச்சம் வந்துருச்சு கொஞ்சம். அப்படியே இங்கேருந்து நடந்து போய் இன்னும் டைம் இருக்குது. நான் என்ன யோசிக்கிறேன், லைட் ஹவுஸ் போய்ட்டு நேற்று மாதிரி லைட் ஹவுஸ்லேருந்து யூட்டன் அடிச்சுட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன். என் கால் அதுக்கு ஒத்துக்குமான்னு தெரில. வாங்க பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க. லைட் ஹவுஸ் போய்ட்டு லைட் ஹவுஸ்லேருந்து சிட்டி சென்டர்லேருந்து இப்போ பாலாஜி நகரில் இருக்கேன். இங்கே பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஃப்ரெண்டு வீடு தான். அவளுக்கு ஃபோன் பண்ணால் இப்போ தூக்கிட்டு இருப்பான். எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு தான் போக வேண்டியது. வாங்க போகலாம். 20 minutes later. ஓகே கைஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ இதுக்கு நான் யோசிச்சுட்டு நின்றுருக்கேன்னா, இங்கே பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், இந்த படிக்கட்டு எப்படி 3 ஃப்ளோர் ஏறி போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். கால்லாம் டப்பா டான்ஸ் ஆடுது. ஒரு கால் எடுத்து மேலே படியில் வச்சுருக்கேன். இன்றைக்கி பயங்கர லாங்குங்க, நினச்சி கூட பார்க்கல. கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருந்தேன். நேற்றாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். டைம் லேப்ஸ் எடுக்கிறேன்ற கேப்பில் ஒரு 1 hour 1.5 hour ரெஸ்ட் எடுத்தோம் உட்காந்து பீச்சில். அது நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருந்தேன், நிற்கவே இல்லை. கடைசியாக அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து நான் அந்த இதுக்கிட்ட ஜெயலலிதா அம்மா அவங்க இதுக்கிட்ட உட்காந்து வீடியோ எடுத்தேன்ல, அங்கேருந்து ஆரம்பித்தோன்னா அப்படியே நடந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கேயுமே நிற்கல. அங்கேருந்து லைட் ஹவுஸ் போயிட்டு லைட் ஹவுஸ்லேருந்து சிட்டி சென்டர் போயிட்டு சிட்டி சென்டர்லேருந்து பாலாஜி நகர் வழியாக வந்து காஞ்சிபுரம் ரோட்டில் வழியாக வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இப்போ தான் வந்திருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 7:11 ஆகுது. இப்போது 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுமா, 7:11 ஆகுது. 2 hours ஆகிருக்கு. 2 hours 11 minutes இந்த மாதிரி ஆகிருக்கு. 2.5 hour ஆகிருக்கு. சரி ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலுக்கு மறக்காமல் வீடியோ லைக் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு எங்கே போகலான்றதை நான் தான் பிளான் பண்ணுவேன். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்த்துட்ருப்பீங்க. ஓகே, ஃபியூச்சரோட நாளைக்கு மீட் பண்ணலாம். பை.